பேர் ஜகவரளி. ஜகவரளி என்பவர் ஒரு சமூக செயல்பாட்டாளர். அந்த மனுஷன் தன்னந்தனியா இது போல கனிமவள கொள்ளைக்காக நின்னா. போற போக்குல சாலையில லாரியை வச்சு ஏத்தி கொண்டான். ஏத்தி கொண்டதும் இல்லாம திரும்ப வந்து செத்துட்டானோ சாகலையோன்னு திரும்ப ஏத்தி இருக்கிறான். இதுக்கு அரசு என்ன தெரியுமா சொல்லுது? விபத்து. எப்படி போயிட்டு செத்தானோ சாகலையோன்னு ஒரு சந்தேகத்துல திரும்ப ரிவர்ஸ் வந்து ஏத்தி கொண்டதுக்கு பேரு விபத்தா. அறிவில் சிறந்த என் பெருமக்களே, அந்த ஜகவரளி என்பவர் ஒரு இஸ்லாமியர் என்பதற்காக கூட இஸ்லாமியர்கள் கைகோர்க்கல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேவியர் குமார் இதே போல அநீதிகளை தட்டி கேட்டார். திருத்தலத்துக்கு உள்ளேயே கொலை செய்யப்பட்டார். ஒரு கிறிஸ்தவன் கேட்க இங்கே கேட்பதற்கு யாரும் அல்ல, வேடிக்கை பார்ப்பதற்கு தான். ஆனாலும் துணிவோடு சொல்கிறோம், நாங்கள் எம் மக்களோடு நிற்போம், எம் மக்களின் உரிமைக்காக நிற்போம். இன்னைக்கு ஒரு கட்சி உங்க போராட்டத்தில் பாரதிய ஜனதாவும் கலந்துகிட்டதா கேள்விப்பட்டேன். இந்த குவாரிய இழுத்து மூடணும்னு பாரதிய ஜனதா. இந்த பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர் தலைவராக இருக்கும் போதே திருப்பூர்ல சொன்னாரு, கல்குவாரிகளை மீண்டும் திறக்க நான் பாடுபடுவேன். ஆனா அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கல்குவாரியை மூடுறதுக்கு நம்ம வேலை பார்த்தோம்னா எனக்கு எங்கிட்டு விளங்கும்? எப்படி விளங்கும்? திருப்பரங்குன்ற மனமேல விளக்கு ஏத்தணும், அது போராட்டம். ஆனால் அதற்கு பக்கத்தில் இருக்கிற திருமங்கலத்துல கல்குவாரி வச்சு உன் கனிம வளம் கொள்ளை போறது அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா விளக்கேத்து மக்களுடைய வாழ்வுல விளக்கேத்துங்கடா. முதல்ல ஏழை சாமானிய மக்களின் வாழ்க்கையில ஒரு விளக்கேத்து, ஒரு தீபம் ஏத்து. அவன் வீடு முதல்ல விடியல் பரட்டும், அப்புறம் பார்ப்போம்டா. ஏன் இதை பத்தி கவலைப்படல? தீபம் ஏற்றுவதற்காக கவலைப்படுற நீ. என் கனிம வளம் போச்சே, என் காட்டு வளம் போச்சே, என்